Hello friends, welcome to Kalai Samayal. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி மைசூர் பாக்கு தாங்க செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டியா சூப்பரா இருக்குங்க. நீங்களும் இத மாதிரி உங்க வீட்ல செஞ்சு பாருங்க friends. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கலை சமையலை subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் click பண்ணுங்க friends. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாயிட்டு இருக்கு. இப்போ இந்த கப்போட அளவு வந்துட்டு 250 கிராம். இதில் வந்து நம்ம 2 கப்பு வந்து நம்ம கடலை மாவு போட்டுக்க போகிறோம். இப்போ இந்த கடலை மாவு வந்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு 3 நிமிஷம் இது வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எப்போ மைசூர் பாக்கு செஞ்சாலும் இந்த கடலை மாவு வந்துட்டு வறுத்து எடுத்துட்டு தான் நம்ம மைசூர் பாக்கு செய்யணும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் வந்துட்டு வராது. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. கடலை மாவு நல்லா வந்து வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கடலை மாவு நல்லா ஆறின பிறகு இதை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து கெட்டிகள் இல்லாமல் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த கடலை மாவு வந்து நல்லாவே ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சக்கரை பாகு காய்ச்ச போகிறோம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப்பு வந்துட்டு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். நம்ம சர்க்கரை எடுத்த கப்பிலே நம்ம 1/4 கப்பு வந்து தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த சக்கரை வந்துட்டு நல்லா கரைஞ்சி வரட்டும். சக்கரை வந்துட்டு நல்லா பாகுப்பதம் வர்றதுக்குள்ள ஒரு சைடு வந்து நம்ம கடாய் வச்சுட்டு எண்ணெயும் நெய்யும் வந்து சூடு பண்ணிக்கலாம். இப்போ கடாய் வச்சுக்கலாம். எந்த கப்பில் வந்து நம்ம கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் வந்துட்டு 1 கப் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ அதே கப்பில் 1 கப்பு வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறோம். அதையும் இந்த கடாயிலே ஊற்றிக்கலாம். நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் வாசனை இல்லாத ஆயில் வந்துட்டு நம்ம செஞ்சிங்கன்னா அந்த ஸ்வீட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு சைடு வந்து நல்லா சூடாகிட்டு இருக்கட்டும். இப்போ நல்லா சக்கரை வந்து மெல்ட் ஆகிட்டு வந்துடுச்சு. நல்லா வந்து பொங்கி வர ஆரம்பிச்சிடுது. இப்போ இது மாதிரி நல்லா பொங்கி வரும்போது நம்ம பாகுப்பதம் வந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். மைசூர் பாக்குக்கு வந்து ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். இப்போ இது மாதிரி வந்து ஒரு விரலில் நம்ம தொட்டு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் வந்துட்டு நம்ம இது பாகு வந்து கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே வச்சுருக்கணும். இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம ஜலிச்சு வச்சுருந்த கடலை மாவு வந்துட்டு இந்த பாகில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கெட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது மாதிரி மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அடுப்பை வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கடலை மாவு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பையும் ஆன் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம எந்த ட்ரேயில் வந்துட்டு மைசூர் பாக்கு ஊற்றி வைக்கிறோமோ அதில் வந்து நெய் அப்ளை பண்ணி வச்சுடலாம் ரெடியாக. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு சைடு நம்ம நெய் வந்து நம்ம சூடு பண்ணியிருக்கோம். அந்த நெய்யை வந்துட்டு ஒரு கரண்டியாக மொண்டு இந்த பாகில் ஊற்றணும். இது மாதிரி நம்ம ஊற்றும் போது இந்த பாகில் வந்துட்டு சுள்ளு நல்லா சத்தம் வரணும். அப்போ தான் வந்து இந்த பாகு வந்து நல்லா வெந்து வரும். இப்போ இந்த நெய் வந்து ஊற்றி முடிச்சதும் நல்லா கிளறி விடணும். இது நல்லா கிளற வந்துட்டு அந்த நெய்யெல்லாம் வந்து நல்லா இழுத்துக்கும். இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து அந்த எண்ணெய்லாம் வந்து இழுத்துக்கிச்சு. இப்போ மறுபடியும் 1 கரண்டி ஊற்றி திரும்பியும் நம்ம அது மாதிரி கிளறி விடணும். இப்போ இது நல்லா வெந்ததும் மறுபடியும் இதே மாதிரி 1 கரண்டி எண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி விடணும். இதேமாதிரி மறுபடியும் இது மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த நெய் ஊற்ற இது மாதிரி கொஞ்சம் ஓட்டையாக வரும். இது வந்து ஒன்றும் அந்த ஸ்டேஜுக்கு ஒன்றும் வரலை. இப்போ மறுபடியும் இது மாதிரி நம்ம ஊற்றி கொஞ்சம் கிளறி விடலாம். இப்போ நல்லாவே வந்து வெந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மைசூர் பாக் ஸ்மெல்லும் நல்லாவே வருது. இன்னும் ஒரு 2 கரண்டி நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா இந்த மைசூர் பாக்கு வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது ஓட்டைகளும் கொஞ்சம் நீளமாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி இருக்கக்கூடாது. ஒன்றும் இதோட பக்கம் வந்து ஒன்றும் வரலை. இன்னும் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா கிளறிட்டிங்கன்னா கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இப்போ மைசூர் பாக்கு நல்லா பதம் வந்துடுச்சு. இப்போ ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மைசூர் பாக்கு வந்துட்டு நம்ம நெய் தடவின ட்ரேயில் வந்து மாற்றிக்கலாம். இது சூடு ஆறுறதுக்குள்ளே கொஞ்சம் நம்ம சமப்படுத்தி எடுத்துக்கணும். இப்போ இந்த மைசூர் பாக்கு வந்துட்டு நல்லா போட்டு அமுத்தி நம்ம சமப்படுத்தக்கூடாது. இதை லைட்டாக வந்துட்டு நம்ம சமப்படுத்தி எடுத்துக்கணும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மைசூர் பாக் நம்ம செஞ்சு முடித்ததில் மீதி வந்துட்டு இவ்வளோ ஆயில் வந்து மீந்திருக்கு. இப்போ மைசூர் பாக் நல்லாவே ஆறி வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நீல ஷேப்பில் நம்ம கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மைசூர் பாக் நல்லா பீஸ் போட்டு எடுத்தாச்சு. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. இதை எடுக்கும்போது நல்லா வந்து ஈஸியாகவே வந்துச்சு. மைசூர் பாக் வந்துட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் செய்யும்போது சூப்பராக வரும். இந்த மைசூர் பாக் வந்துட்டு டபுள் கலராக இருக்கும். மேலே வந்துட்டு லைட் கலராகவும் மிடில் வந்துட்டு டார்க் கலராகவும் இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கரெக்டான பாகுபதத்தில் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களோட மைசூர் பாக்கும் சூப்பராக வரும். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலை சமையலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.